பிள்ளையும் பிறக்க வேண்டுமானால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்று, இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் மனைவியை நீங்கள் கூடி கலந்தால் அழகுள்ள பிள்ளையும் அறிவுள்ள பிள்ளையும் பிறக்கும் என்று வரத்தை கொடுத்து மறைந்து விட்டார் சிவபெருமான். உடனே அரசன் கடம்பன் இருவரும் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். வனமான வனங்களை கடந்து வரும்போது ஒரு வனத்தை கடந்து மறு வனத்துக்கு வரும்போது அருங்கருவென்று இருட்டி விட்டது. உடனே பார்த்தார், பகவான் கொடுத்தவரும் இரவு மட்டும்தான், விழுந்து விட்டால் வரம் பலிக்காது என்று எண்ணம் கொண்ட அரம்பன் கடம்பன் இருவரும் நினைத்துக் கொண்டு இருக்கும் போது வனத்துக்குள்ளே ஒரு எருமை கூட்டம் வந்தது. எருமை கூட்டத்தை பார்த்தவுடனே மாமத்துக்கு கண்ணிலை என்பது போல எரும மாட்டு மேல் காதல் கொண்டார். எரும மாடு கருத்தணித்து வயிறு வெடித்து 2 குழந்தைகள் பிறந்தது. அழகான ஆண் குழந்தை கேட்டதற்கு மகிடாசுரன் என்ற அரக்கன் 2 கொம்போடு வந்து பிறந்தான். அழகான பெண் குழந்தை கேட்டதற்கு மகேஷ் என்ற அரக்கி 2 கொம்போடு வந்து பிறந்தாங்க. அந்த அரக்கனும் அரக்கியும் பிறந்து மகிடாசுரனும் மகேஷையும் பிறந்து அவர்கள் பெரியவர்கள் ஆகி அவர்கள் அரசாளக்கூடிய நேரம் வந்தது. அந்த நேரத்தில்தான் மகிடாசுரனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டி மகிடாசுரன் அரசாண்டு வருகிறான். மகிடாசுரன் எங்கே அரசாண்டு வருகிறான்? மச்சரிசி வனத்திலே மகிடாசுரன் ஆட்சி நடக்கிறது. எப்படி நடக்கிறான்? கொடுங்கோல் ஆட்சி நடந்து வருது. ஆமா, அப்ப நடக்கிற மகிடாசுரன் ஆட்சியிலே எப்படி வந்தது தெரியுமா? அங்கே 12 வருடமாக அப்படி இருக்கும்போது மகிடாசுரன் மக்களை படாதவாறு படுத்தினான், கொடுமைப்படுத்தினான், சிறையில் பிடித்து அடித்தான், சித்திரவதைப்படுத்தினான். இதையெல்லாம் கண்ட தேவர்கள் முனிவர்கள் கைகூப்பி வணங்கினார்கள், கண்ணீரை வடித்தார்கள். யாரை எண்ணி? பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் ஆபத்து தாண்டவன் அநாத ரட்சகனே. கண்ணா, ஆபத்து தாண்டவா அநாத ரட்சகா. ஆமா, இந்த கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்று கண்ணா என்று சொல்லி மாயக்கண்ணா என்று சொல்லி தேவர்கள் முனிவர்கள் அழுது கண்ணீர் விட்டு அழுகும் போது, அப்படி இருக்கும் போது ஓடோடி வந்தார் கூப்பிட்ட குரலுக்கு. யாரு? பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்து உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க, இந்த தேவர்களும் முனிவர்களும் படாத பாடுபடுத்தினான் மகிடாசுரன் என்று சொல்ல மகிடாசுரனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாய கண்ணனானவன் கைலாசமலையில் சென்று சிவபெருமானை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? பகவானே, மகிடாசுரன் அந்த தேவர்கள் முனிவர்களை படாத பாடுபடுத்துகிறார், என்ன காரணம், என்ன வரம் கொடுத்தீர்கள் என்று கேட்டார். பகவான் சொன்னார், அதாவது 12 வருட காலமாக தவம் இருந்து என்னிடம் வரம் கேட்டார்கள், கேட்கக்கூடிய வரமனைத்தும் கொடுத்தேன். அப்படி கொடுக்கும் போது அந்த மகிடாசுரன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? அதாவது 12 வருடம் தவம் இருந்தார். தவம் இருந்து எப்படி வரம் கேட்டான்? எல்லாரும் கேட்கக்கூடிய வரமனைத்தும் கொடுத்தேன். கடைசியாக என்ன வரம் கேட்டான் தெரியுமா? ஆகாத வரம் கேட்டான். ஆகாத வரம் எப்படி
எப்படி அம்மா? என்னை யாரும் கொல்லக்கூடாது. ஆமா, என்னை யாரும் சொல்லக்கூடாது. என்னால் அடுத்தவர்கள் நான் நினைத்த அடுத்தவர்களை கொல்ல முடியும் என்று அப்படி வரம் கேட்டார். கொல்லாத சாகாத வரம் எவருக்கும் கிடையாது. இறப்பு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆகையாலே உனக்கு எப்படி சாக வேண்டும் என்று வரம் கேளு, தருகிறேன் என்றார். சிவபெருமான் சொன்ன காரணத்தினாலே யோசனை பண்ணி வரம் கேட்கிறான். பகவானே, எனக்கு எப்படி ஒரு வரம் தருந்தார்? அதாவது ஆண்களாலே சாவு வரக்கூடாது, ஆயுதத்தாலே சாவு வரக்கூடாது. அதாவது காற்றாலும் மழையாலும் நீராலும் நெருப்பாலும் எவராலும் மரணம் நேரக்கூடாது. பகவானே, மொத்தம் சாவுங்கிறத என் கண்ணுக்கு தெரியக்கூடாது. எப்படிதான் உனக்கு சாக வேற வேண்டும் கேட்டார். அதாவது பெண் வயிற்றிலே பிறக்கக்கூடாது. ஆமா, எப்படி? பெண் வயிற்றிலே பிறக்கக்கூடாது. பெண் வயிற்றிலே பிறவாத அந்த பிறகாத பெண் கையாலே நான் சாகணும் என்று கேட்கிறேன். பெண் கையாலே சாகணும் என்று கேட்டார். அவன் கேட்ட காரணத்தினாலே பகவான் பார்த்தார். பெண் வயிற்றிலே பிறக்காம பொம்பளை எப்படி பிறப்பா, இவே எப்படி இறப்பா, இவனுக்கு எப்படி வரம் கொடுப்பது என்று பகவான் சற்று யோசித்து பார்க்கிறார். ஆபத்துக்கு பாவமில்லை, கேட்டவாறு உனக்கு வரம் கிடைக்கும் போ என்று வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கினார். அரமனைக்கு வந்தார். மந்திரிகளை அழைத்தார். அங்க அந்த கைலாயத்திற்கு தேவர்கள், மூவர்கள், தேவர்கள், 47 கோடி ரிஷிமார்கள், இந்திரன், சந்திரன், குபேரன், ரம்பை, ஊர்வசி, துலோத்தமை, அனைவரும் இழுத்து வந்து கொடுக்க அத்தனை வேலைக்கும் அந்த மகிழாசுரனை ஆட்சியை நடத்தி முறைப்படுத்தினான். உடனே அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக பார்த்தார் பகவான். இப்படி எவனை எப்படி அழிக்க வேண்டியதற்கு அதுக்கு ஒரு நேரங்காலம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தார். அந்த சமயத்திலேதான் அப்படி நினைக்கும் போது எப்படி அழிக்க வேண்டும் என்று யோசனை பண்ணி கொண்டு இருந்தார். நினைக்கும் போதுதான் அந்த சிவபெருமான் கண்களை மூடி யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே சிவபெருமான் நெற்றிக் கண்களுக்கு ஒரு அபூர்வத்தை கண்டார். அப்படி என்ன அபூர்வத்தை கண்டார்? அதிசயம் கண்டார். அதாவது நாகலோகத்தில் நடக்கக்கூடிய ரகசியம் இவருக்கு தெரியுது. நெற்றிக் கண்ணுக்கு தெரியும். அங்க என்ன காலத்துல கேமரா வைத்தாங்க இல்லையா? அந்த காலத்துல சிவபெருமான் கேமரா, எல்லாத்துக்குமே ஒரு கேமரா. லோகத்தில் நடக்கிறதுல ஒரு நெற்றிக் கண்ணை கண்டுபிடிப்பார். அப்படி சிவபெருமான் பார்த்தார். சரி, என்ன பார்த்தார்? நாகலோகப்பட்டினத்திலே என்ன நடக்குது என்று நெற்றிக் கண்ணிலே ஆராய்ந்து என்ன நடக்குது நாகலோகப்பட்டினத்திலே அப்படி பார்த்தார். அப்படி பார்க்கும் போது நாகலோகப்பட்டினத்திலே என்ன நடந்தது தெரியுமா? நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாககன்னி நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாககன்னி அந்த செல்வ நல்ல செழிப்புடனே சீமானாத பாலாரே உரசலில்லை, பக்கியத்தால் தாட்டியில்லை, நாகராணிக்கும் குழந்தை இல்லை. மனவர்த்தம் சத்தமாக இருந்தாலும் குழந்தை இல்லையா? ஆமா, எங்கே போனாலும் மலடி 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 என்று பேசி பேசி காது பொழிச்சு. நாகராணி பார்க்கிறார். தன் கணவனிடம் கேட்கிறார், வளராமா
பெண் பிறந்தேன். எனக்குன்னு ஆ, ஒரு குழந்தை இல்லாம ஆமா நான் என்னதான் நாகராஜா நாகராணியா இருந்தாலும் இருந்தாலும் என்ன பார்க்கக்கூடிய பெண்ணு எல்லாம் மலடி 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 என்ன மலடின்னு கேக்குறாங்களே. ஏளனமாக இப்படி பேசுறாங்களே. ஒரு பட்டத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆமா வெந்து நொந்து நூலாகி போனா நாகராணி ஆமாம்மா. அழுது புலம்பினா. ஆமா மனதில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பகவானிடம் ஒப்படைத்தான். ஆமாம்மா. நாகராஜன் பார்த்தாரு, என்னம்மா? எவ்வளவு மனவேதனை இருந்தா அந்த பெண் இப்படி அழுவா ஐயோ பாவம். என்று சொல்லி பிள்ளையம்மா. ஆமா நாகராஜன் சொல்லுகிறார், அம்மா நாகராணி, என்னம்மா? இனிமேல் நீ அழுக வேண்டாம், தொழ வேண்டாம், சொல்ல வேண்டாம். நீ ஆ, என்னோடு புறப்பட்டு வா. ஆமா நாகராணிய கையோடு அழைத்து சென்றார். சரி ஆத்தங்கரைக்கு போனாங்க. ஆமாம்மா. குளித்து நீராடி ஆமா ஆத்தங்கரையிலே அமர்ந்து கொண்டு சரி. இருவேரும் ஆ, நாமல் இருவேரும் தவம் இருந்தமானால் ஆமா நமக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி தவத்துக்கு மிஞ்சின பாக்கி எதுவும் கிடையாது. ஆத்தங்கரையிலே ஆமா நாகராஜன் நாகராணியும் ஆ, தவம் இருக்கிறார்கள். ஆமாம்மா. எப்படி தவம் இருந்தால் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறாங்க? ஆற்றி நல்ல மண்ணெடுத்து அரணரை போல் உருவம் செய்தாள். சேற்றி நல்ல மண்ணெடுத்து சிவனரை போல் உருவம் செய்தாள். 1000 அணிவகுந்து அடுக்கடுக்காய் இங்க வைத்து அந்த புரித்தோலை தாண்டி எரித்தாள். பூங்கோடியால் தான அமர்ந்தாள். அவள் தாண்டி எரித்தாள். சாணத்தாலே தரைமடிகி சந்தனத்தால் ஓலமிட்டு அந்த ஓலமிட்ட இடமதிலே உளவாளை நட்டி வைத்து மாப்பிள்ளையார் மஞ்ச பிள்ளையார் மகிமையோடு பிடித்து வைத்து ஆண்டவனே நாராயணா பிள்ளை ஒன்று வேணும் ஐயா நாராயணா. அப்படி ஆ, ஆண்டவனே நாராயணா. நாராயணா பெருமாள். எனக்கு ஒரு பிள்ளை வேட வேண்டும் என்று சொல்லி ஆமா கைகூப்பி வணங்கி ஆமா. நாகராணியும் நாகராஜனும் தவம் இருப்பதை கண்டார் சிவபெருமான். அதை நெற்றிக்கண்ணில் காண்கிறேன். உடனே ஆமா கண்களை திறந்தார். சரி நாராயணன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறான்? என்னையா பேசிக்கிட்டு இருக்கே திடீர்னு கண்ண மூடி உட்கார்ந்துட்டாரு, அதானம்மா என்ன என்று கேட்டார். கேட்ட நீர் காரணம் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்ததுனா என்ன கிடைக்கும்? கண்ண மூடி உட்கார்ந்துட்டு கேட்ட வேலைக்கு உங்களுக்கு எப்படியா பதில் அதில் கிடைக்கும்? என்ன பொறுமையாக இருந்தால் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் என்று தெரிகிறது. அதாவது சொல்லுங்கம்மா. நாகராணி அந்த மகிடாசுரன் ஆ, பெண் வயிற்றுல பிறக்காத பொம்பளை வையால சாகணும்னு வரம் கேட்டான். ஆமா நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு என்னிடம் கேட்டீங்கல்ல, கேட்டீங்கல்ல அதுக்கு விடை கிடைத்தது என்று சொன்னார். சிவபெருமான் சொன்னார் அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? என்று மாயக்கண்ண கேட்கிறார். மகிடாசுரம் என்ன வரம் கேட்டான்? பெண் வயிற்றுல பிறக்காத பொம்பளையால சாகணும்னு வரம் கேட்டான். ஆமாம்மா. நாகராணி எப்படி கேக்குறா? என்ன கேட்டா? பிள்ளை வரம் கேட்டு 12 வருஷம் தவம் இருக்கா. அவளும் 12 வருஷம் தவம் இருக்கா. ஆமா, ஆமாம்மா. பெண் வயிற்றுல பிறக்காத பொம்பளையால சாகணும்னு வரம் கேட்டுருக்கா இல்லையா? ஆமாம்மா. அந்த பெண்ணை எப்படி பிறகு செய்ய முடியும்? பொம்பளை வீட்டுல பிறகு பொம்பளை எப்படி பிறப்பா? எப்படி பரப்பா? ஆகையினாலே ஆ, நாகராணி வயிற்றிலே அந்த பெண்ணை பிறவி செய்ய போகிறேன். நாகராணி இப்ப எப்படி இருக்கா? சர்ப்பமாக இருக்கிறா. ஆமா, பாதி மனித உடல் பாதி பாம்பாக நாகராணி இருக்கிறா. வயிற்றுல எப்படி குழந்தை பிறக்கும்? முட்டையில இருந்து பிறக்கும். நாக முட்டையிட்டு அந்த நாகராணியில் இடம் அந்த குழந்தையை ஆமா பிறவி செய்ய போறேன் என்று பகவான் சொல்ல நாகராணி முட்டை பரந்தாமன் கேட்க கேட்க உடனே ஆமா அந்த குழந்தைகளை எப்படி பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லி உடனே பார்த்தார். ஆமா யாரை பிறவி செய்தால் என்று அந்த மகிடாசுரனை அழிக்க முடியும்? ஆமாம்மா. சாதாரண பெண்களால் அழிக்க முடியுமா? முடியாதம்மா. முடியாது. ஆமாம்மா. ஆகையினாலே ஆ, எப்படி பிறவி செய்தால் அழிக்கும் சொல்லி சரி யாரை பிறவி செய்ய என்று ஒரு யோசனை யோசனை நடக்கிறது. பரந்தாமன் கேட்டார். ஆமா. என் தங்கை ஆதிசக்தி ஆமா. அகிலாண்டேஸ்வரி பார்வதி இருக்கிறாள், ஆமாம்மா. அவளை விட வேற எந்த பெண் வேணும்? வேணும் என் தங்கையை பிறவி செய்யுமையா என்று சொல்ல சொல்ல உடனே ஆமா பரந்தாமல் ஆமா ஆதிசக்தியை அழைத்து தன்னுடைய பார்வதியை 8 துளசி மணிகளாக மாற்றினார். தங்கை பார்வதியை அந்த துளசி மணிகளை மாற்றி மாற்றி கையில் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு கருட வாகனத்திலே ஏறி வந்து ஆமா நாகலோக பட்டணத்தில் வந்து நாகராணி கையில் கொடுக்கிறார். மயக்கலன் கொடுக்கிறார். அம்மா நாகராணி நாகராணி. குழந்தை இல்லை என்று ஆ, 12 வருடம் தவம் இருந்து
வந்த காரணத்தினால் எனக்கு குழந்தை வரம் கிடைத்தது புரி துளசிமணியை ஆமா என்று கையில் கொடுக்க சரி துளசிமணியை வாங்கினாள். ஆமா மீண்டும் குளித்து நீராடினாள். பகவானை மனதிலே எண்ணினாள். பரந்தாமரை மனதில் எண்ணினாள். ஆதிசக்தி பார்வதியை மனதில் எண்ணி மூவரையும் மனதில் எண்ணி துளசிமணிகளை சாப்பிட்டாள். அன்று முதல் முடி மறந்தாள். அரங்கலியால் கர்ப்பமுற்றாள் நாகராணி. அப்படி இருக்கும்போது எல்லா தெய்வங்களும் சொல்லி தாய்மார்ல எதுக்கு கோயிலுக்கு வராங்க? பிள்ளை வர வேணும், கல்யாணம் ஆகணும், பேரம்பேத்தியில பாக்கணும், ஏதாவது கோரிக்கையோட தானே வர்றாங்க. அதே மாதிரி நாகராணி வெண்கொடியால் தினந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு தெய்வங்களை வழிபட்டு வருகிறார். எப்படி வழிபட்டு வந்தால் அந்த ஒன்றாவது மாதத்திலே உடையவரே தஞ்சம் என்றால் ஒன்றாவது மாதத்திலே உடையவரே தஞ்சம் என்றால் இரண்டாவது மாதத்திலே இதறியால் வரம்பு விட்டால் இரண்டாவது மாதத்திலே இருந்தவியால் வரம்பு விட்டால் மூன்றாவது மாதத்திலே கண்ணனார் தஞ்சம் என்றால் நான்காவது மாதத்திலே வாசத்தை கொண்டிருந்தார் ஐந்தாவது மாதத்திலே தங்கனிரோ ஆறாவது மாதத்திலே அடிவயிறு பூரணமா ஏழாவது மாதத்திலே எழுந்திருக்க முடியலையா எட்டாவது மாதத்திலே எட்டாவது மாதத்திலே முட்டு அடியுமா எட்டாவது மாதத்திலே எட்டாவது மாதத்திலே அங்கு முட்டு வயர்ல லூசா இருக்கடா. கரண்ட் போயிருச்சா? ஆன் பண்ணிருக்கியா? சரி வரட்டும் வரட்டும். சிக்னல் எடுக்கணும். போடுங்க. அப்படி நாகராணி பெண்படியாள் சரி அப்படி 10 மாதங்கள் நிறைந்த உடனே ஆமா பதிபூர்ண கர்ப்பமடைந்தாள். அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவச்சி ஓடி வந்து ஆமா நேரங்காலம் பார்த்து சொல்ல சொல்ல அதாவது சொல்லுங்கம்மா நாளான நாளையிலே ஆமா நலமான ஆடி மாதத்திலே ஆமா 12ஆம் தேதியிலே பழுதில்லா செவ்வாய்க்கிழமையிலே அந்த ஆதிசக்தி அந்த ரெண்டு மைக்கும் இந்த மைக்கு அந்த மைக்கில் எடுக்கல. சரி சரி அப்படி ஆமா அந்த ஆதிசக்தியானவள் அந்த நாளான நாளையிலே நலமான ஆடி மாதத்திலே ஆடி மாதத்திலே 12ஆம் தேதியிலே ஆமா பழுதில்லா செவ்வாய்க்கிழமையிலே அந்த ஆதிசக்தி அட்டகாளிகளாக இந்த பூமியிலே வந்து அவதாரம் செய்தாளே. அம்மா பிறந்தவளை கொலை பண்ண தாய்மார்களே, அப்படி குழந்தை பிறந்தவனே தோழிமார் பெண்கள் குழந்தை எடுத்து தொப்பில் அறுத்து குளிக்க வைத்து தண்ணீர் கொண்டு முகம் தவித்து சபையடங்க சேனை போட்டி அந்த குழந்தைகளை பெருமையாக அந்த நாகராணி எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? அங்கே பாலூட்டி சீராட்டி பக்குவமாய் வளர்த்து வராள். அப்படி அந்த குழந்தைகள் பிறந்தவுடனே தோழிமார்கள் அனைவர் வந்து குழந்தைக்கு கொப்பிலத்து குழம்பை போட்டு அந்த குழந்தைகளுக்கு குழம்பை சத்தம் கேட்டவுடனே நாகராஜன் ஓடி வந்து பார்க்கிறார். அப்படி பார்த்து நாகராணி வந்து பார்த்தவுடன் நாகராஜன் வந்து பார்க்கிறார். ஒரு குழந்தை இல்லை என்று மனையால் வருந்தியதற்கு 8 குழந்தைகள் 8 விதமான நிறத்தோடு பிறந்திருப்பதை கண்டு சந்தோஷமடைந்தார் நாகராஜன். பிறந்த குழந்தைகளுக்கு வேறு நாமத்தை சூட்ட வேண்டும் என்று சொல்லி எப்படி வேறு நாமம் சூட்டினார் தெரியுமா? அங்கே ஒன்றாவது முட்டையிலே பிறந்தவளா உச்சி மகாளி, இரண்டாவது முட்டையிலே பிறந்தவளா ஈசரியாள், மூன்றாவது முட்டையிலே முத்துமாரி தாண்டி
8 குழந்தைகளுக்கும் 8 விதமான வேர்மானத்தை சூட்டி ஒண்ணாவது முட்டையில ஆமா உச்சி மகாரி அம்மாள் இரண்டாவது முட்டையில பெரிய மாறி ஈஸ்வரியால் பிறந்தார். பெரிய மாறி பிறந்தார். மூன்றாவது முத்துமாரி அம்மாள். ஆமாம்மா. அப்படி 8 குழந்தைகளுக்கும் 8 விதமான வேர்நாமத்தை சூட்டி முத்திலாக்கி அந்த குழந்தைகளை ஆ. அருமை பெருமையாக வளர்த்து வந்தாள் நாகராணி அம்மாள். ஆமாம்மா. எப்படி வளர்த்து வருகிறாள்? எப்படி அம்மா அங்கே பாலூட்டி சீராட்டி பக்குவமாய் வளர்த்து வராள். நாளூட்டி சீராட்டி பக்குவமாய் வளர்த்து வராள். நாளொரு மேனியம்மா, பொழுது ஒரு வண்ணமுமா, வளர்பிறை சதிரை போல், வளர்பிறை சதிரை போல், வளர்த்து வராள் நாகராணி. வளர்பிறை சதிரை போல், வளர்பிறை சதிரை போல், அங்கு வளர்த்து வராள் நாகராணி. ஒரு வயது, இரு வயது, மூன்று வயதாச்சு, நான்காவது வயதிலே சீரைக்கு காத்திருந்து, நான்காவது வயதிலே ஓடி விளையாடி, ஐந்தாவது வயதிலே மகனிடம் கலத்தி கட்டார். ஆறாவது வயதிலே, ஆறாவது வயதிலே ஆயக்கலை தந்தளித்தார். ஆறாவது வயதிலே, ஆறாவது வயதிலே ஆயக்கலை தந்தளித்தார். சிலம்புத்தலே கர்மக்கலை தாத்தரித்தார். சிம்பிடி நாட்டறிந்தார். குரலினத்தை தாண்டறிந்தார். ஆனையேற்ற குதிரை ஏற்றார். அளவடிந்த கண்களித்தார். 12 வயதிலே, 12 வயதிலே அருவ நல்ல பெண்ணானாள். 12 வயதிலே, 12 வயதிலே அவ பருவ நல்ல பெண்ணானாள். அப்படி ஆ. 12 வயது நிரம்பிய பருவ பெண்ணானால் அக்கா தங்க 8 பெண்களும் சரி அம்மா. பார்த்தார் நாகராஜர். ஆமாம்மா. குழந்தைகளுக்கு ஆ. அழகாக இருக்கிறாள், தன் அழகு போதாது, தங்க நகையால் தங்க நகையார அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது பார்க்க வேண்டும் என்று. அந்த பெண்களுக்கு ஆமாம்மா. உச்சி முதல் பாதம் வரை நகைகளால் பூட்டினார் நாகராஜனும் நாகராணி. சரி. அப்படி உச்சி முதல் நகையை பூட்டி ஆமா. அப்படி பார்த்து பார்த்து பௌரடைந்தார்கள். அப்படி பார்க்கும்போது அப்படி அக்கா இருக்கும்போது தங்கச்சி 8 பேத்துல இப்படி யாரு அழகா இருந்தா தெரியுமா? என்ன பாருன்னு இருக்கா, ஆமா, ஒருத்தி ஆமா. ஒருத்தி திட்டி இல்ல. அதுலயே ஆ. ரொம்ப அழகா இருந்தது நம்ம சிறுவத்தூர் பெரிய மாதிரி தான். அப்படியா? என்ன அழகா இருந்தா தெரியுமா? எப்படி இருக்கா? எப்படி இருந்தாலும் பச்சை நிற பட்டாடையாம், பவள நிற மேலாடையாம், பவள நிற மேலாடையாம், பச்சை நிற பட்டாடையாம், பவள நிற மேலாடையாம், பவள நிற மேலாடையாம், பாடக தண்டலொருத்தாம், பார்த்த ஒரு நிறம், பார்த்த ஒரு நிறம், பாடக தண்டலொருத்தாம், பார்த்த ஒரு நிறம், பார்த்த ஒரு நிறம், தரமாத தங்க ஒட்டி ஆனமா, ஒட்டி ஒட்டி ஆனமா, பார்த்த
அப்படி அட்டான 8 பேரும் அப்படி பார்க்க அப்படி அழகா இருந்தாரு. ஆமா 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 அப்படி இருக்கும்போது ஆமா என்ன நினைச்சாங்க தெரியுமா? என்ன நினைக்காங்க? உடனே வந்து ஆமா அந்த ஆத்தா வந்து என்ன செஞ்சா தெரியுமா? ஆமா சீரா ஒரு நாள் சரி கண்ணாடி முகத்தை போய் பார்த்தா. யாரு? நம்ம பெரிய மாதிரி அத்தா பெரிய மாதிரி அத்தா கண்ணாடி முகத்தை பாக்குறா. கண்ணாடியை போய் பார்த்தா. சரி நினைக்கிறா நம்ம அக்கா தாங்க 8 பேரும் இப்படி அழகாக அம்சமாக இருக்குமே, நம்ம அப்பாவும் அம்மாவும் ஏன் பாம்பாக இருக்காங்க? இருக்கிறாங்க. இதோட ரகசியம் என்ன? என்னம்மா? யார்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னா ஆமா நம்ம பிறந்த ரகசியத்தை யாருக்கு போய் கேட்க? ஊர்ல தான் கேட்கணும். பெத்த தாய் ஓட்டமா ஓடினா. ஆமா யாரு? பெரிய மாதிரி நாகராணிட்ட போய் கேட்டா. ஹலோ, இந்த வெள்ளி கச்சேரிக்கு உங்களால் எந்த நன்கொடை கொடுக்குமாறு கேட்கிறீர்கள்? இந்த வெள்ளி கச்சேரிக்கு உங்களால் ஏண்ட நன்கொடை கொடுக்குமாறு கேட்கிறீர்கள்? சரி அம்மாட்ட ஓடினான். ஆமா ஓடி போய் என்ன கேட்டா தெரியுமா? அம்மா நாகராணி. பெரிய மாதிரி கேட்கிறா. ஆமா அம்மா நாகராணி. அம்மா நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் அழகா இருக்கோமே, நீ அப்பாவும் ஏன் பாம்பா இருக்கீங்க? சப்பமா இருக்கிறீங்க. சப்பமா இருக்கீங்களே, ஆமா இதோட ரகசியம் தான் என்ன அப்படின்னு போய் கேட்டா அதுக்கு நாகராணிக்கு என்ன பதில் தெரியும்? என்ன மாதிரி? ஏதோ தவத்துல இருந்தா குழந்தைய தந்தா அது அவளுக்கு தெரியும். அந்த அம்மா அதுதான் சொல்லுச்சு. அதான் தெரியும். அம்மா வேற என்ன தெரியும்? வெகு நாளாக குழந்தைகளா அப்படி இல்ல. அப்பதான் சொன்னா அம்மா அம்மா உங்களை பெற்ற விவரம் என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாதம்மா. அப்ப யார்கிட்ட கேட்டா தெரியும்னா சரி பார்க்கடலே பண்ணி கொண்டிருக்கிறாரே ஸ்ரீமன் நாராயணன் அண்ணன். எங்க அண்ணன் கண்ணன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா உங்களை பிறை செய்த விவரம் என்னன்னு அவருக்கு தெரியுமா? ஆமாம்மா. உடனே பார்த்தா அக்கா வாடி தங்கச்சி வாடின்னு 8 பேரும் கூட்டணி சேர்ந்தா. சரி உடனே பார்க்கடல்ல போய் நின்னா. ஆமா அவர் நல்லா உறங்கிக்கிட்டு இருந்தாரு. சரி என்னடா தங்கச்சிமார் பூரா கூட்டணியா வராங்களே, ஆமா என்ன விவரம் என்று சொல்லி அந்த நாகராணி அவ அக்கா 8 பேரும் பரதாமனை பாக்குறாங்க. ஆமாம்மா. அப்படி பார்க்கும்போது என்ன விவரம் என்று கேட்டார். அம்மா அக்கா தங்கச்சி 8 பேரும் கூட்டணி சேர்ந்து வந்திருக்கீங்களா, என்ன விவரம் என்று சிவபெருமான் ஓட்டுக்கிட்டு கேட்டு வந்தீங்களா? இல்ல 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 இல்ல. எதுக்கு வந்தீங்க? நாள் இருக்கு. ஆமாமா. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாரு. என்று மாயாக்கெல்லாம் கேட்க. ஆமா ஆமா அண்ணா எங்களை பிழை செய்த காரணம் என்னன்னு எங்க அம்மாட்ட கேட்டோம். அம்மா தெரியாதுட்டாங்க. உங்கள்கிட்ட கேட்க சொல்லி. ஆமா ஆமா உங்கள்கிட்ட கேட்க வந்தோன்னா என்று மாயாக்கெல்லாம் சொன்ன. ஆமா அப்படி சொல்லும் போது என்ன சொன்னார்? என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா உங்களை பிழை செய்த விவரம் எனக்கு எனக்கு மாயாக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா. ஒண்ணுமே தெரியாதுமா. ஆமா வேணா கைலாய மலைக்கு வாங்க. மச்சான் சும்மா தான் இருக்காரு. அவர் மச்சான் சிவனே உட்கார்ந்திருக்காரு. சிவபெருமான் சிவனே உட்கார்ந்திருக்காரு. ஆமா ஆமா. அங்க வாங்க, உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க என்ன வரணும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர்கிட்ட கேளுங்க என்று சொல்ல. உடனே தங்கமரை அழைத்து சென்று கைலாயமலை வந்தார். சிவபெருமான் மாயக்கண்ணன் வருகிறார். சிவபெருமானை பார்ப்பதற்கு. மச்சான பாக்குறதுக்கு. சரி அம்மா. யோ மச்சான் என்னையா தங்கச்சி மாரெல்லாம் கூட்டமா கூட்டு வந்திருக்கீங்க, என்ன வரணும்? என்ன காரணம்னு கேட்டாங்க. தங்கச்சி மார் ஊரா அக்காளையும் மச்சானே பாக்கணும்னு சொன்னாங்க. நம்ம கேட்டாங்க. தங்கச்சி மக்க பாக்கணும்னு சொன்னா அக்கால மச்சான பாக்கணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாரு. சரி 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 அக்கால மச்சான பாத்துட்டீங்களா? வேற என்னமா விவரம்னு கேட்டாரு. அப்ப சொல்லும் போது அதாவது வேற ஒண்ணு இல்ல, எங்க அம்மாவுங்க எல்லாம் எங்க அப்பா தப்பமா இருக்காங்களே, நாங்க இப்படி அழகான பெண் வடிவத்துல இருக்கமே, என்ன வரம்னு கேட்க வந்தோம்னு சொன்னா. சரி அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது மட்டரி ஜீவனமாதிலே வனமதிலே ஆமா
மச்சரிசி வனத்தில் வாழக்கூடிய மகிடாசுரன் ஆமா பெண் வயிற்றிலே பிறக்காத பொம்பளையால எனக்கு சாகுபடி என்கிட்ட வரம் கேட்டான். அவன் வரம் கேட்டான். அப்படி வரம் கேட்ட காரணத்தினாலே பெண் வயிற்றிலே உங்களை பிறவி செய்யாமல் ஆமா முட்டையிலிருந்து பிறவி செய்தேன். நாகராணி வீண்ட முட்டையிலிருந்து. இதுதான் உங்க பிறப்போட ரகசியம். ஆமாம்மா வந்தது வந்தீங்க. ஆமா மகிடாசுரனுக்கு ஏய் ஆரை கால ஆரை சரி அப்படி சொல்லி ஆமா நாகராணி வயிற்றுல பிறவி செய்தேன். சரி அதனால நீங்க வந்தது வந்தீங்க. ஆமா அவனுக்கு 6 சதுரங்கிடுச்சு. சரி அவனை வதம் செய்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆமா சிவபெருமா அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கம்மா? பெரிய மாதிரி என்ன சொன்னா? பெரிய மாதிரி சொல்லுவா மகிடாசுரன் போய் வதம் செய்து இருக்கட்டும். வதம் செய்துட்டு வந்தா எங்களுக்கு வரம் கொடுப்பேன்னு கேட்டா. இருக்கட்டும் சுவாமி. அதாவது உலகத்தையே படைத்த பகவான் நீங்க. உலகத்தையே கட்டிக்கால மாயக்கண்ணங்க அண்ணன். உங்க 2 வார்த்தால முடியாதது பெண் குழந்தைகள் நாங்க எப்படி அவனை வதம் செய்ய முடியும்? அதத்தான் கேட்டேனே. சரி பெண் கையால சாப்பிடும் நாங்க எப்படி சொல்றது? அவனை ஆம்பளையால சாப்பிடக்கூடாது, ஆயுதத்தால சாப்பிடக்கூடாது. என்ன வேண்டாம் தெரியுமா? ஆம்பளையால சாப்பிடக்கூடாது, ஆயுதத்தால சாப்பிடக்கூடாது, இரவுல சாப்பிடக்கூடாது, பகலில சாப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ள சாப்பிடக்கூடாது, வெளியவும் சாப்பிடக்கூடாது. பெண் வயிற்றில் பிறவாத பெண் வயிற்றுல பிறகாத பொம்பளை கையால நான் சாப்பிடணும் பாருங்க. ஆசைப்பட்டான். ஆமா அதனாலதான் உங்களை பிறை செய்தேன். சரி இருந்து அவனை வதம் செஞ்சுட்டு போங்கன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டேன். வதம் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேலை ஒண்ணு அதுக்கு கூலி ஒண்ணு கொடுக்கணும். வேணும். ஆமா உங்களுக்கு வரம் தானே? ஆமா என்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு, வாங்கிக்கோங்க. சாமி நீங்க வரம் கொடுத்து எங்களுக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது. அதாவது நாங்க கேட்கக்கூடிய வரம் அனைத்தையும் நீங்க கொடுக்கணும். எப்படி வரமா? என்ன வரம்? அதாவது மகிடாசுரன் மாதிரி நிறைய வரம் கேட்க மாட்டோம். சரி என்ன வரம்? சிறிய வரம் கொடுத்தா போதும். சின்ன வரம். சின்ன வரம். என்ன வரம் கொடுங்க? என்ன வரம்? அதாவது சொல்லுங்கம்மா. நான் வரும்போது சரி ராஜமலை ஆண்டார் சொல்லி இருக்குல்ல. ஆமாம்மா அதுல 8 தாலி வாங்கிட்டு வந்திருக்கு. 8 தாலி வாங்கி இடுப்புல சொல்லி வச்சாச்சு. இடுப்புல சொல்லி வச்சிருக்கு. சரி மகிடாசுரனை கொண்டுட்டு வந்தா, வதம் செய்துட்டு வந்தா. ஆமா 8 பேரையும் தாலி கட்டி பொண்டாட்டி ஏத்திக்கிறதா இருந்தா நாங்க அவனை போய் கொள்றோம். அப்ப மக்களோட நிலைமை என்னாச்சு? உங்க 8 பேரையும் கட்டிட்டு பார்வதிகளை என்ன பதில் சொல்ல? எங்க அக்கா அந்த பக்கம் இருந்தா வடக்கு ஒரு கைலாசம், தெற்கு ஒரு கைலாசம். சரியா போய் தலையில ஒரு மனைவி, இடுப்புல ஒரு மனைவி. ஆமா உங்க 2 பேரும் சேர்த்து 10 பேர் கணக்காச்சு. ஆமா அப்ப கைலாயத்துல 10 வீடு கட்டணும். அப்படி கல்யாணம் முடிக்கன்னு சொன்னா அவனை கொண்டுட்டு வரோம், வதம் செய்துட்டு வாரோம். இல்லன்னா இப்படி வந்த வழியை பார்த்து வீட்டுக்கு போறோம், நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு சொன்னா. சரி நினைச்சு பார்த்தாரு. இவனை விட்டுட்டா அவனை கொல்ல முடியாது, அவனை வதம் செய்ய ஆளு இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஆமா சரிமா நீங்க கொண்டுட்டு வாங்க, உங்க 8 பேரையும் தாலி அடிக்கிறேன் சொல்லி வச்சா கணக்கு. சொல்லி வச்சுட்டாரு. சரி இப்படி இருக்கும் போது நாகராணி பெண்கொடியாலும் அந்த அட்டகாலியில் 8 பேரும் அந்த மகிடனை வதம் செய்ய போகக்கூடிய நேரத்திலே நமக்கு அன்பளிப்பு கொடுத்த தாய்மார்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அன்னாருடைய குடும்பம் இந்த பெரிய மாரியம்மா கிருபையாலும் அந்த விநாயகர் பெருமான் கிருபையாலும் அங்கே உள்ள கோட்டக்காளியம்மாள் கிருபையாலும் மலப்புறத்து காளியம்மா கிருபையாலும் இருக்கக்கூடிய மாரியம்மா கிருபையாலும் சமயபுரம் மாரியம்மா கிருபையாலும் திருச்செந்தூர் முருகன் கிருபையாலும் எல்லா தெய்வங்களுடைய கிருபையாலும் நமக்கு அன்பளிப்பு கொடுத்த தாய்மார்களுக்கும் தொட்டது தொடங்க வேணும். என்று சொன்ன உடனே சரி அந்த பெண்களை மகிடாசுரனை வதம் செய்ய அனுப்புறதற்கு முன்னாலே பகவான்கிட்ட பல ஆயுதங்கள் பெற்றுக் கொண்டு போறாங்க. ஆமா அப்படி இருக்கும்போது பகவானிடம் வரவாங்கி போகும்
வரம் கொடுத்து வல்லையத்தை கையில் கொடுத்து போற்றி வரம் கொடுத்து பொற்பிரம்பை கையில் கொடுத்து ஓய்வார்கள் என்று அனுப்பி வைத்தார் சிவபெருமான். என்னென்ன ஆயுதமா கொண்டு போறாங்க? அதான் வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கையில் கொடுத்து, அதாவது மாறி அட்டகாலியில் பிறக்கும் போது ஒவ்வொரு சேர வேண்டிய ஆயுதமும் ஒவ்வொரு இடத்துல பிறந்தது. அது அவர்கள் பிறக்கும் போது பிறந்த ஆயுதங்கள். என்னென்ன ஆயுதம்? அவர்களுக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப அந்த ஆயுதங்கள் அப்பப்ப கைக்கு வந்து சேரும். சரி சரி. இப்ப அதை சொல்றதுக்கு நேரம் இல்ல, நேரம் குறைஞ்ச நேரமா இருக்கு. சரி. அட்டகாலியில் 8 பேரும் சென்று மகிஷாசுரனை வதம் செய்ய எப்படி விரைந்து வருகிறாய்? அங்க வாட்டி நல்ல வரம் கொடுத்தார் வல்லையத்தை கை கொடுத்தார், வாட்டி நல்ல வரம் கொடுத்தார் வல்லையத்தை கை கொடுத்தார், போற்றி நல்ல வரம் கொடுத்தார் பொற்பீரம்பை கை கொடுத்தார், போற்றி நல்ல வரம் கொடுத்தார் பொற்பீரம்பை கை கொடுத்தார், கைலாச எல்லை விட்டு கட்டளையாட்டு வேறோம் ஓட்ட நல்ல பெருநடையா வடிவர வளர்ந்தடே மனமான வரம் கடந்து வாராளே எட்டு வேறோம் ஓட்ட நல்ல பெருநடையா ஓட்ட நல்ல பெருநடையா வடிவர வளர்ந்தடே ஓட்ட நல்ல பெருநடையா ஓட்ட நல்ல பெருநடையா தங்கு ஓடி வரா காதங்கள் ஓட்டம் பெருநடையாய் மகிஷாசுரன் அரமனைக்கு வந்து பார்க்கிறார். சரி அம்மா. மகிஷாசுரன் அரமனையில 3 பூட்டு போட்டிருக்கு. அவ்வளவுதான் இருந்துச்சா? சரி. எட்டி பார்த்தாள். பட்டளை சிவனத்துல அடியே அடியே மகிஷாசுரன் அரமனை பூட்டி கிடக்கு. ஆமாம்மா. ஆளை காணோம். ஆமா. அவன் வந்தா வதம் செஞ்சுட்டு போனாதான் சிவபெருமான கல்யாணம் முடிக்கும். கல்யாணம் பண்ண முடியும். அதனால ஆமா. இங்கே காத்திருப்போம். சரி. எங்க போனாலும் சுத்திக்கிறதா வரணும் இங்கதான் வர வேண்டும் என்று சொல்லி ஆமா. அந்த மகிஷாசுரன் அரமனைக்கு பக்கத்திலே பக்கத்திலே வீரக்கடைக்கு ஒரு எதிர்கடை போட்டான். எப்படி போடா? என்ன போட்டான்? அக்கினி கொண்ட அடியே அவன் வர்ற வரைக்கும் நம்ம வாசல்ல காத்து கிடக்கணுமா? ஆமாம்மா. இந்த காளியாத்தா இருக்கல, ஆமாம்மா. அவ சொன்னா நான் இருக்கும் போது நீங்க ஏண்டி பயப்படுறீங்க? பயப்படுறீங்க? நான் உங்களுக்கு இடம் தாகிறேன்னு சொன்னான். சரி. என்ன செஞ்சா தெரியுமா? என்னம்மா சொல்றா? ஒரு அக்கினி கோட்டையை வளைச்சா. சரி. அக்கினி கோட்டையை வளைத்து ஆமாம்மா. வீரக்கடைக்கு எதிர்கடையாக ஆமா. அக்கினி கோட்டையை வளர்த்தாள். ஆமா. அக்கினி கோட்டைக்குள்ள அட்டகாலிகள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே அமர்ந்தார். பெரிய மாதிரி காளி மாதிரி துர்க்கை உலகத்தில் உள்ள தேவதை எல்லாம் உள்ளடக்கினார். உள்ளடக்கினார். 6 கால வேளை பூசை செய்தாள். ஆமோ. அப்படி பூசை செய்து கொழு வைத்து நவராத்திரி கொழு வைத்தாள். ஆமோ. இந்த நவராத்திரி என்ன தாய்மார்கள் தெரியுமோ தெரியாது? தெரியாம கண்டிப்பா தெரியும். அந்த காலத்திலே ஆமாம்மா. அந்த காலில 8 பேரும் கொழு வைத்ததுதான் இன்னைக்கு நவராத்திரி கொழு. ஆமாம்மா. அந்த நவராத்திரி கொழு வைத்து ஆமா. 9 நாட்களாக கண்பொழித்து நவராத்திரி கொழு வைத்ததுதான். அதாவது மனசுல வேண்டி ஆமா, என்ன நினைத்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லி ஆமா. அந்த காரிகளும் சேர்ந்து ஆமா. நவராத்திரி கொழு வைத்து நடத்தினாள். ஆ. அப்படி கொழு வைக்கும் போது ஆமா. 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல 3 நாள் அல்ல 9 நாள் ஆயிட்டு. ஆமா ஆமா 9 நாளும் கொழு வைத்து காத்திருந்தாள். ஆமா. 9 நாள் முடிந்து 10வது நாள் தான் வந்தான் மகிஷாசுரன். சரி. அப்படி உலகமெல்லாம் சுற்றி பார்த்து வரும்போது ஆமா. 1 மைல் தொலைவில் வரும்போது ஆமா. அக்கினி குண்ட வாடையாத அந்த புகை மூட்டம் அவனை சேர்ந்தது. சரி அம்மா. மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, அடே அரண்மனை பக்கத்துல இருந்து ஒரே புகை மூட்டை வருது, என்னன்னு போய் பாருங்க. மட்டும் பாத்துட்டு வாடானாரு. ஓடி வந்து பார்த்தான். ஆமா. உள்ள போக முடியல, அக்கினி அனல். சரி. உள்ள பார்த்தா ஒரே மட்டமான பெண்கள். ஆமாம்மா ஆமாம்மா. மட்டமா ஓடினான். ஆமா. என்னடா ஆ. அரண்மனைக்கு முன்னாலே அக்கினி கோட்டை. ஆமா. அக்கினி கோட்டைக்குள்ள ஒரே பெண்கள் கூட்டம். ஆமாம்மா. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? நான் யாருன்னு தெரியாம, என்னோட பவர் என்னன்னு தெரியாம, தெரியாம அக்கினி கோட்டாங்கிற பெண்கள் கூட்டங்கிற என்னடா சொல்றேன்? ஆமா. சொல்றத சொல்லிட்டு நீங்க போய் பாருங்க. நீ போய் பாரியா போயா. பக்கத்துல வந்து பார்த்தா சரி. பெண்கள் எல்லாம் அப்படியே ஒண்ணு போல இருந்தாங்க. ஆமா. யாரு இவங்க? இங்க யாரை நடத்திக்கிட்டு கத்தரிக்காய் காலத்துல போச்ச மாதிரி அடேக்க இருக்காங்களே. ஆமா. என்ன வரும்னு பக்கத்துல வந்து பார்த்தான். கொலை பூஜை நடக்குது. ஆமா. ஆமா. பெண்களை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? அம்மா கேக்குறா. எந்த ஊரு எந்த தேசம் கண்ணியிடமானே, எங்க இருந்து எங்கு வந்தாய் கண்ணியிடமானே. இந்த ஊரு எந்த தேசம் கண்ணியிடமானே, எங்கிருந்து இங்கு வந்தாய் கண்ணியிடமானே. எந்த ஊரு எந்த தேசம் கண்ணியிடமானே, எங்க இருந்து எங்கு வந்தாய் கண்ணியிடமானே. எந்த ஊரு எந்த தேசம்
ஊர் என்ன, உங்க பேர் என்ன, எதுக்கு என்னோட அரண்மனைக்கு முன்னால வந்து அக்னி கோட்டை போடுக்கீங்க, என்ன விவரம் இருக்கட்டும். நீ யாரு? அடேவா. ஆமா, அப்படிதான் கூப்பிடுவோம். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரு? யாரு? நான் தான் மகிடாசுரன். அப்படியா? எனக்கு 2 கொம்பு இருக்க பாத்தியா? பார்த்தேன். ஆமா, அதுதான் நீ யாருன்னு கேட்க. மாப்பிள வாங்க, உங்களுக்காண்டி விருது படைச்சிருக்கேன். நான் தான் மகிடாசுரன். சரி, இவ்வுலகம் மட்டுமல்ல, ஆமா, மூவுலகுக்கும் நானே ராஜா, நானே மந்திரி. இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு கிடையாது. சரி, என்ன யாருக்கு கேட்டா என் பேரை கூட சொன்னா பயப்படுவாங்க. அதானே, நீ அடேன்னு அதை அதிரத்திட்ட போற. ஆமா, கத்தரிகாய் காலம் தலைய மனுஷன். அதானே, அது இருக்கட்டும். சரி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? நாங்க யாருன்னு தெரியுமா? அப்படி சொல்லு. உன்னை வதம் செய்யவே புதுசா பிறவி எடுத்து வந்திருக்கேன்டா. ஆஹா, என்னது என்ன வதம் செய்வா? ஆமா, எனக்கு வரம் கொடுத்த சிவபெருமா இருக்க இல்லையா? சிவபெருமானை பாத்திருக்கியா? பாக்கல. சரி, சிவபெருமா எனக்கு வரம் கொடுத்துட்டு அவர் ஓரத்துல ஒதுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. தெரியுமா? படைச்ச பகவானே ஓரத்துல இருக்கும் போது நீ என்ன அதேன்னு அதற்ற என்ன வதம் செய்ய போற? சரி அப்படின்னு வாயாடினான். ஆமா, உங்ககிட்ட வாயாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லடா, என் கூட சண்டைக்கு வாடானாரு. பொம்பளை கூட நீ சண்டை ஓடுது இல்லைன்னா, சரி நீ சண்டைக்கு வரல, எனக்கு நேரமாவது நான் சண்டைக்கு வரேன்னு சொன்னான். என்ன சொன்னா? சொல்லிட்டு என்ன செஞ்சா? அட்டதாளிகளும் ஒரே பெண்ணாக வடிவெடுத்தாள். எப்படி ஒரே பெண்ணாக வடிவெடுத்து எப்படி என்ன தெரியுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாமுண்டி ஈஸ்வரியாக வெக்காளியாக எழுந்திருக்கிறாள். அப்படி எழுந்திருந்தாள். 8 பெண் ஒரே பெண்ணாக வடிவெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாமுண்டி ஈஸ்வரியாக அப்படி எழுந்திருந்தாள் வெக்காளியாக. அப்படி இருக்கும்போது மகிடாசுரன் கண்களுக்கு எப்படி தெரியுமா? ஒரு 3 லட்சுமியாக முடிந்து 10வது நாளாக சாமுண்டி ஈஸ்வரியாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் எழுந்து நின்றாள். அப்படி நின்ற உடனே இதுக்கு மேலே பொறுத்தது போதும் பொங்கியல் என்று சொன்ன உடனே வெக்காளியாக வடிவெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் எழுந்து நின்று உடனே எப்படி காட்சி கொடுத்தாள்? அப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் எழுந்து நின்று மகிடாசுரனை பார்க்கிறாள். உடனே மகிடாசுரன் பார்த்தான். எத்தனை வடிவெடுத்தாலும் உனக்கு நான் அஞ்சுவனா என்று சொல்லி ஒரு காலை எடுத்து உள்ளே வைத்தான், மறு காலை எடுத்து வெளியே வைக்கும், அடுத்து உள்ள வைக்கும்குள்ள காலை பிடித்து இழுத்தாள். எடுத்த மாதிரி ஓடி தராசுல ஒரு அடி மண்டை மூட சரி 3 பேருக்கு அப்பால் ஓடியது. அந்த மாதிரி ஒரு மார்களை உதைத்தால் மதையானைவர் சாய்ந்தான் மகிடாசுரன். அப்படி விழுந்தவுடனே ஆங்கார குலவையிட்டு அந்த வெக்காளியாக உடனே மகிடாசுரன் மார்பிலே அப்படியே புலிப்பாய்ச்சலாக பாய்ந்தார். ஆமா, புலிப்பாய்ச்சலாக பாய்ந்து மகிடாசுரனை எப்படி வதம் செய்தார்? ஆண்களாலே கொல்லக்கூடாது, ஆயுதத்தாலே கொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ள கொல்லக்கூடாது, வெளியே கொல்லக்கூடாது, இரவிலே சாவ வரக்கூடாது, பகலிலே சாவ வரக்கூடாது. எத்தனை வாட்டு படித்தான். ஒரு எத்தியுடன் மதையான மேல சாய்ந்தான். ஒரு பல்டி அடிச்சு மாறு மேலே உட்கார்ந்தாள். அப்படி உட்கார்ந்த உடனே வீர பல்லும் விரிசடையுமாக வெக்காளி ரூபம் எடுத்து மகிடாசுரன் எப்படி வதைத்தால் தெரியுமா? அந்த வீர பல்லா விரிசடையா வித்த எழுந்து நாளே மார்வதனை தான்
பூங்காரமாக வீரப்பள்ளி விரிசடையும் கொண்டுட்டு ஓட்டமா ஓடியாந்தான். பார்த்தா சிவருமா ஆகா அபகாரவர்த்தை பார்த்தா நம்மள பள்ளியாட்டு சொல்லுங்க, அபகாரவர்த்தை பார்த்தா நம்மள பள்ளி வாங்கிறவங்கள அப்படி சொல்லி உடனே பார்த்தார் பரவலான். உடனே எப்படி அவளை நிப்பாட்டுவது என்று சொல்லி ஓடோடி பார்வதி இடத்திலே சென்றார். அம்மா பார்வதி, அட்டகாலி 8 பேர் மாங்காரத்தோடு வந்து கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு கோபத்தை குறைக்க வேண்டுமானால் உன்னாலதான் முடியும் என்று சொல்ல உடனே பார்வதி தேவி பார்த்தாள். தன் அண்ணனான மாயக்கண்ணனை அழைத்தாள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தார். அந்த எம்பெருமானும் மாயக்கண்ணன் வந்தவுடனே இந்த மாதிரி அந்த பெண்களை கோபத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்ல மாயக்கண்ணன் வந்து மறைமுகமாக நின்று அவர்கள் ஓடி வர்ற வழியில ஒரு பொன்வண்டை பிடித்து அந்த புங்கை மரத்திலே போட்டார். புன்னை மரத்திலே அந்த பொன்வண்டை போட்டவுடனே அந்த பொன்வண்டி இவர்கள் பக்கத்தில் வரும்போது பொன்வண்டு அழகான ஆண் குழந்தையாக மாறியது. அந்த குழந்தைகளை எடுத்து பார்த்தா அந்த குழந்தைகளை சத்தத்தை கேட்டாள். அங்காரம் ஓடி வரும்போது குழந்தைகள் சத்தம் கேட்டு அழுகுரல் சத்தம், அத்துவான காட்டுக்குள்ளே அழுகுரல் சத்தம் எப்படி கேட்டது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த குழந்தைகள் கையில் ஏந்தி கொண்டாள். அண்டகால் 8 பேரும். ஆசாரியன் அவர்கள் வில்லிசையம்மா அவர்களுக்கு பொன்னாலை போத்துகிறார். அந்த குழந்தையை கையில ஏந்தி கொண்டு பகவான் காலடியில ஒழுந்து போட்டார். மகிடாசுரனை வதம் செய்து அவனையும் தோல்ல தூக்கி போட்டு வந்தான். பகவான் ஒழுந்து போட்டார். ஒரு பக்கம் மகிடாசுர உடலு, ஒரு பக்கம் குடலு, ஒரு பக்கம் குழந்தை, 3 பங்கா போட்டா. பகவான் ஏத்து பாக்காரு, என்னடா வதம் செய்ய போனா விதவிதமா வந்து கூறு ஓடுறாளே, என்ன வரும் கேட்டா, அம்மா மகிடாசுரன் தானே கொல்ல போனீங்க, என்ன இப்படி கொண்டு கூறு ஓடுக்கனாரு. சுவாமியே மகிடாசுரன் கொண்டுட்டோம் சொல்லி நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. லட்சம் காட்டணும்னா உடம்ப தூக்கிட்டு போட்டிருக்கேன். சரி போகட்டும், இந்த குழந்தை அது உங்களுக்கு, அந்த குழந்தை வந்தவனத்தை கடந்துச்சு எடுத்து வந்தோம். இதை யாரும் நம்புவாங்களா? ஆளரமில்லாத வனத்துக்குள்ள குழந்தை சொன்னா யாரு நம்புவா? யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நீங்க நம்புங்க, நம்பாடி போங்க. குழந்தை கிடந்தது உண்மை, மகிடாசுரனை கொன்னது உண்மை உண்மை என்று சொன்னான். சரி உங்க உண்மையெல்லாம் ஓரமா வைங்க, நான் சொல்ற உண்மையை கேளுங்க. என்ன செய்ய போறேன்? அதாவது
மகிடாசுரனை கொண்டு வந்து அவங்கள தாலி ஏற்று நான் சொன்னேன்ல, சொன்னீங்க. அது உண்மைதான். சரி, இப்ப நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? என்ன சொல்ல போறீங்க? மகிடாசுரனை கொண்டுட்டு தான் வர சொன்னேன். ஆமாமா, கொண்டுட்டு வந்து போட்டு உங்க மேல எல்லாம் ரத்த கவலடிக்கு வாட பக்கத்துல எல்லாம் கொண்டு நிக்க முடியல. கொமட்டுது. ஆமாமா, அது ஒண்ணு. ஆமா, பிள்ளைக்காரியா வேற வந்திருக்கீங்க, அது சரி. அது ஒரு பக்கம். ஆமாமா, அதனால நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒண்ணு பிணத்தை கலந்துட்டு வந்ததுனால உங்களை கல்யாணம் முடிக்க மாட்டேன். அப்படியா? இன்னொன்னு பிள்ளைக்காரியா வந்ததுனால உங்க கல்யாணம் முடிக்க மாட்டேன். ஆக மொத்தம் உங்களை கல்யாணம் முடிக்க மாட்டேன். வந்த வழியை பார்த்து வீட்டுக்கு போங்க என்று பகவான் சாக்கு போக சொல்ல. காரியம் முடிஞ்சுல, காரியம் முடிஞ்சா கலந்தைய ஓட்டி பார்த்துக்கிறேன். வந்துச்சு பாவம் யாருக்கு? பெரிய மரியாதை. சரி, பெரிய மரியாதை கோவம் வந்து பார்த்தா என்ன செஞ்சா தெரியுமா? என்னமா சொல்றா? கோவம் வந்து என்ன பண்ணுமா? அக்காபுசனா போயிட்டாரு. அதாவது படைத்த பகவான் அவரு. படைத்த பகவான் ஒரு பக்கம் அக்காபுசனா போயிட்டாரு. சரி, வேற ஒருத்தர் சங்க போய் பிடிச்சிருப்பா, அதான முடியல. அக்காபுசனா போயிட்டாரு. சரி, பொறுத்து போயிட்டா. ஆகையினால உங்களை மனம் பிடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரு. அப்படி சொன்ன உடனே அந்த பெண்கள் எல்லோரும் சரி என்று சொல்லி ஒண்ணும் பேச முடியல. அப்படி பேசாம இருந்த காரணத்தினாலே அந்த மகிடாசுரனை உடலையும் குடலையும் உள்ள விட்டு, சரி இங்க பாரு, இவ்வளவு நாள 12 வருஷம் என்ன தவம் இருந்த காரணத்தினால உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், உயிரை எடுக்க மாட்டேன், உயிரை கொடுத்து உடலை மாத்தினேன்னு சொல்லி அந்த மகிடாசுரனை சிம்மமாக மாற்றினார். அந்த வழியில் கண்டெடுத்த பிள்ளைக்கு வைரவ மூர்த்தி என்று ஒரு பேரை கொடுத்தார். அப்படி கொடுத்து இந்த அட்டகாலி 8 பேருக்கும் இந்த வைரவ மூர்த்தி உங்களுக்கு குழந்தையாக இருக்கட்டும். அட்டகாலியில் 8 பேரும் பூலோகத்திலே சென்று அவரவருக்கு எந்த ஊர் எந்த இடம் பிடிக்கும் அங்கே அமர்ந்து வடக்கு முகமாக அமர்ந்து அருள் பாவித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லி வரத்தை கொடுத்தார். சரி, வைரவனை பிள்ளையாக நியமிக்க சொன்னார். அவருக்கு வைரவன் என்று பெயர் கொடுத்து வாகனத்தை ஏற்றி கைலாயத்திலிருந்து பூலோகத்து போக சொல்லி அனுப்பினார் சிவபெருமான். உடனே அட்டகாலியில் 8 பேரும் சிங்கரத்தில் ஏறி உட்கார்ந்தார். முதலாக யார் உட்கார்ந்தா? பெரிய மரியாதை உட்கார்ந்தா. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம நினைச்ச காரியம் நிறைவேற மூஞ்சி தொங்குது கீழாக. சிவபெருமான் பாக்காரு, என்ன முகர கிழக்கு தொங்குதுன்னு பாத்துட்டே இருந்தாரு. உடனே அவருக்கு மனசு உறுத்துச்சு, எப்படிமா என்னதான் இருந்தாலும் இந்த பெண்களை தாலி கட்டுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பிள்ளைகாரியா வந்திருக்க, பிணத்தை கலந்திருக்க பொய் சொல்லி அனுப்புறமே, இது நமக்கே நல்லா இருக்கான்னு மனசு உறுத்தியது. சரி, மனசு உறுத்தி உடனே கண் கலங்கி கண்ணுல அப்படியே கண்ணீர் போடுது, கொப்பளமா நிக்கி. அத பார்த்தா பெரிய மரியாதை. என்ன இருந்தாலும் படைச்ச பகவான் ஆயிட்டாரு, அக்காளுக்கு புருஷன் ஆயிட்டாரு. ஆகையினால அவரை மன்னிக்கணும்னு சொல்லி மன்னிச்சுட்டா பெரிய மரியாதை. அப்படி இருக்கும்போது பகவான் பார்த்தாரு, அப்படி சொல்லும் போது உடனே சிங்கரத்துல கீழே குதிச்சு ஓட்டமா ஓடினான். பகவான் கண்ணுக்குள்ள 2 கையும் இப்படி எழுந்தினான். படைத்த பகவான் கண்ணீர் பூமியில் விழுந்தா பூமி அழிஞ்சு போகும். பகவான் கண்ணீர் வீண் போக கூடாது என்று ஓடி போய் 2 கையிலே 2 கண்ணீரை கை அப்படி ஏந்தினான். அந்த கண்ணீர் துளி கையில் விழுந்தது. அப்படியே கை நிறைய பொருள் முத்தாய் மாறி முத்துக்களாக மாறியது. பகவானுடைய கண்ணீர் துளி தான் இன்னைக்கு முத்து அம்மை விழுந்தது. அந்த முத்து ஓடி போய் கையில ஏந்தினான். கையதிலே ஏந்தினாளே, அந்த கையதிலே ஏந்தினாளே, அந்த கரைக்கண்டனா கண்ணீரே தான், கரைக்கண்டனா கண்ணீரே தான், கையதிலே வெந்தவுடனே, கையதிலே வெந்தவுடனே முத்துக்களாய் மாறியதே. முத்துக்கள் அப்படியே பொழுவலும் வந்துருச்சு. சரி, உடனே ஒரு ஓலை கொட்டான எடுத்து அந்த முத்துக்களை எல்லாம் கொட்டான்ல போட்டு மீண்டும் தூக்கி எடுத்து கையில விட்டாரு. கொண்டு போ, இந்த முத்துக்களை கொண்டு போய் பூலோகத்துல கொண்டு போய், அதாவது உன்னை வணங்கி வரும் பக்தர்களை சோதிக்காத. சரி, அடாபடி அட்டூழிய பண்றதுக்கு முத்த போட்டீங்கன்னா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அந்த அண்ணன் போன சுருவ ஒடுங்கிரும். அந்த முத்தோட மகிமை. ஆமா, முத்த போட்டதுனால எனக்கு முத்து மாறி வேறு கொடுத்து முத்த இல்லை கையில கொடுத்தாரு. முத்து கொட்டான கையில வாங்கினா இந்த முத்துக்களால என்னென்ன நேரம் தெரியுமா? அதாவது பெரிய அம்மா
பெரியம்மை சின்னம்மை ஆமாமா. சித்திரிப்பான் கொப்பளிப்பான் ஆமா. வேம்பு சட்டை ஆமா. தட்டை அம்மை ஆமா. இப்படி ஆ. ஒவ்வொரு அம்மையும் அந்த விளைவுல வரும். சரி. அடுத்து ஆமா. உச்சியில் விழுந்தால் உச்சி புடவை, ஆமா. கன்னத்தில் விழுந்தால் கண்ணோசர புடவை, ஆமாமா. கழுத்தில் விழுந்தால் கண்டமாலை, ஆஹா. மார்பில் விழுந்தால் மாராணி புடவை, ஆமா. தொடையில் விழுந்த தொடப்புடவை, அறையில் விழுந்த அரையாப்பு, பாதத்தில் விழுந்த பாதசக்கர புடவை. ஆமாமா. இத்தனை நோய்கள் வரும். ஆமா. இத்தனை நோய்களுக்கு ஒரே மருந்து வேப்பிலை கொழுந்து என்று தத்துவத்தை எடுத்து சொன்னார் சிவபெருமான். ஆமாமா. முத்துக்களை கொடுத்து ஆமா. வாரி வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கையில் கொடுத்து போற்றி வரம் கொடுத்து ஒரு பிரம்பை எடுத்து கையில் எடுத்து போய் வாரு என்று அனுப்பி வைத்தார். சிவபெருமா. ஆமா. ஆமா. மீண்டும் சிங்கரத்தில் ஏறி ஆமா. முத்துக்களை வாங்கிக் கொண்டு வேக வேகமாக பைரவனை முன்னடத்தி ஆமா. நாய் வாகனம் பைரவனுக்கு கொடுத்தார். ஆமா. முன்னடத்தி கிளம்பி வந்து கொண்டிருந்தார். ஆமா. ஒரு வனத்தை கடந்தார். ஆமா. மறு வனத்துல வந்தாரு. சரி. யார் வந்தார்? எதுக்கு யார் வரா? நாராயண நாரத முனிவர் வந்தாரு. நல்ல மனுஷமா வரு. அக்கா தங்கச்சியில ரொம்ப சந்தோஷமா வரீங்களே, ரொம்ப சந்தோஷமா வரு. எங்க போயிட்டு வரீங்க? சரி. என்ன அந்த பொம்பளை வாசல் உட்காந்துக்குவா. ஆமா ஆமா. யாரு போன எங்க வரீங்க? ஆமா. அது ஏதாவது அவசரம் போவாங்க. ஆமா, அதை ஆமா. கூப்பிட்டு அவளுக்கு வயிறு வெடிச்சிடும். சரி. கூப்பிட்டு எங்க போறேன்னு சொன்னாத்தான் அவ பேசாம இருப்பான். ஆமா. அந்த மாதிரி அந்த அவருக்கு நாரதர் சரி. வந்து கேட்டாரு. ஆமா. சிவபெருமான்ட்ட போனோம் வந்தோன்னா ஆமா. எல்லாம் சரி, முகம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன வருது? என்ன வருது? என்கிட்ட சொல்ல, ஆமா. சும்மா சொல்லி என்கிட்ட சொன்னா ஒரு விடை கிடைக்கும்ல. ஆமா. ஒண்ணு இல்ல, ஆ. முத்து கொடுத்தாரு வாங்கிட்டு போறோம். ஆமா. முத்தா, ஆமா. இந்த முத்து நல்ல முத்தா பொக்கு முத்தான்னு சோசி வாங்கினியா? ஆமா ஓய். பகவான் கொடுத்த முத்து நல்ல முத்தா தான் இருக்கும், நம்பி வாங்கிட்டு போறோம். நம்பி வாங்கிட்டு போறோம். பெண் புத்தி பின் புத்தி என்கிறது கரெக்டா இருக்கு. சரி. என்னது? என்னம்மா? ஆமா. ஆ. உங்களை மயிலாசனை கொண்டு வந்தா தாலி கட்டினாரா? கெட்டலையே. பிள்ளைக்காரி ஆயிட்ட. ஆமா. பிணத்தை காலத்துல பொய் சொல்லி உங்களை அனுப்புனார்ல. ஆமாம்மா. இந்த முத்துல பொய் இருக்கான்னு என்ன கண்ட? என்ன கண்ட? ஓ அப்படி வேற இருக்கும். என்ன சாமி இப்ப செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்ப அந்த முத்துன்னு சொல்ல நல்ல முத்தா உங்களை சோதிக்கிட்டா சரி. நல்லா இருக்குமா உன் நாயம்? அதானே. சீட் நம்பர் போய் கூடுவாரு. ஆமா ஆமா ஆமா. அவர் திவனையில உட்காந்துக்கா திரும்பாங்க போ. போ. அவர்கிட்ட போய் இந்த முத்து நல்ல முத்தா பொக்கு முத்தான்னு சோதிச்சு வாங்கிப்பா. வாங்கல ஊர்ல அவர்கிட்ட போய் எப்படியா சோதிக்கனாரு. சரி. ஒண்ணு வேண்டாம், ஒரு முத்தள்ளி போட்டா ஆ. நல்ல முத்தா பொக்கு முத்தா தெரிஞ்சிட்டு போகுதுனாரு. என்று அப்படியே ரதத்தை திருப்பினா நாரதர் சொன்ன வேகமா போனா. ஆமா. இவரு பார்த்தா அப்படி எடுத்து ஆ. அடி பாதத்தில போன அப்புறம் திரும்பி வராளு. ஆமா. என்ன செய்ய போறேன்னு பகரக படக்கு 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 படக்குன்னு அடிக்க நெஞ்சுக்குடி நடந்து சிவபெருமானுக்கு. மாமா திரும்பி வந்தா. ஆமா. என்னம்மா ஆ. போனவங்க திரும்பி வரையில என்ன வரனாரு? சரி. ஒண்ணுமில்ல, ஒரு சந்தேகம். ஆமா. உங்களுக்கு என்னமா சந்தேகம்? அதானே. ஒண்ணு இல்ல, நீங்க முத்து கொடுத்தீங்கல்ல, நீங்க கொடுத்த அது முத்து. நல்ல முத்தா பொக்கு முத்தான்னு பாத்துக்கணும்ல. ஆமா ஆமா ஆமா. நல்ல முத்து பொக்கு முத்து உங்களுக்கு யார் சொன்னா? ஆ. நல்ல முத்து தான் சொல்லிட்டே இருந்தாரு. சரி. இவ்வளவு பொறுமை வத்தல. யாரு பெரியமா இருக்கு? ஆமா. ஆமாமா. ஒரு முத்து அள்ளுனா ஆமா. முத்தந்தலையில ஓங்கி போட்டுட்டான். சிவபெருமான் சொல்லுங்க. முத்தந்தலையில போட்டால ஆமா. அப்படியே உச்சில இருந்து பாதை வரைக்கும் அப்படியே தக்காளி பழமா கொப்புளிச்சிருச்சு. ஆமா ஆமா ஆமா. உடனே சிவபெருமான் பார்த்தாரு. ஆமா. அப்படியே எரிச்சல் தாங்கல. ஆமா. அப்படியே வானத்து கும்பிக்கும் கொதிக்காரு. எப்படி உதிக்காரு? வானத்து கும்பிக்கும் ஆமாமா. எரி எதிர்த்து குதிச்சாரு. ஆமா. எப்படி குதிச்சாரு? அந்த எரி இது எரி அம்மா இது எரியால் போட்ட முத்து காந்து காந்து அம்மா காந்தாரி போட்ட முத்து என் முத்தி எல்லாம் எரியுதம்மா முத்தி மகாணி போட்ட முத்து என் கண்ணமெல்லாம் எரியுதம்மா காந்தாரி போட்ட முத்து என் காதெல்லாம் எரியுதம்மா மாரியம்மா போட்ட முத்து என் மதுரெல்லாம் எரியுதம்மா வடகாசி போட்ட முத்து என் இடுப்பெல்லாம் எரியுதம்மா ஈஸ்வரியா போட்ட முத்து என் முறையெல்லாம் எரியுதம்மா துர்க்கையம்மா போட்ட முத்து என் மாதமெல்லாம் எரியுதம்மா என் மாதமெல்லாம் எரியுதம்மா என் தாய் பகவதியா போட்ட முத்து அப்படி எரியுது எது என்று துடிக்க ஆமா. உடனே பார்த்தால் எரியுதுன்னு சொன்ன உடனே ஓடி ஒளிஞ்சிட்டா. சரி. திரும்ப பார்வதி வந்து ஆமாமா. அந்த தாயாட்ட மன்னிப்பு கேட்டு ஆமா. பகவானை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவங்க போட்ட அந்த முத்து. பகவானுக்கு ஆமா. முத்து போட்டவர்களை முத்தை இறக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி. அந்த முத்தை இறக்கும் பக்குவத்தை சொன்னாள். அதாவது வேப்பிலை பிறந்து அரைத்து ஆமா. அம்மனுக்கு அந்த
உச்சி முதல் பாத வரை பகவானுக்கு பூசி தண்ணீர் விட்டால் அம்மனோய் குறையும் என்ற பக்குவத்தை சொன்னால் மாரியம்மா உடனே பார்வதி வேப்ப குழந்தை கொண்டு வந்து முடமுடியாத மஞ்சளோடு அரைத்து பகவான் மேனியில் உச்சி முதல் பாத வரை பூசி பகவானுக்கு அதிகாலை நேரத்திலே ஆதவன் எழுந்து வரும் முன்னே குளிர்ந்த நீர் விட்டால் குணமடைய அம்மை நோய் என்று சொல்லி அந்த பக்குவத்தின்படி பகவானுக்கு பார்வதியாக வேப்பிலை குழந்தை அரைத்து தண்ணி ஊற்றினார். பகவானுக்கு பரிபூர்ணமாக குணமடைந்தார் பகவான். அப்படி குணமடைந்த உடனே பகவான் பாதத்தில் விழுந்து அனைவரும் வணங்கினார்கள். சிறுபிள்ளைத்தனமாக அருந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் உங்களை சோதித்த காரணத்தினாலே எங்களை மன்னிக்க வேண்டும் பகவானே என்று சொல்லி அனைவரும் பாதத்தில் இருந்து வணங்க பகவான் எழுந்து மீண்டும் அவர்களுக்கு பகவானுக்கு முடித்து அப்படி அதோட தாய்மார்களுக்கு வரம் கொடுத்து பூலோகத்தில் வந்து ஆங்காங்கு அவரவருக்கு பிடித்த இடத்திலே அமர்ந்து கொண்டு ஆட்சி வருகிறாள் அன்னையவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கைலாயமலையிலிருந்து பூலோகத்தில் வந்து அவரவருக்கு பிடித்த இடங்களில் அமர்ந்து அருள் பாவித்து வருகிறார்கள். அன்னை பெரியமார் இங்கே அமர்ந்து கொண்டார். அது மாதிரி ஒவ்வொரு அன்னைகளும் அவரவர் இடத்தில் அமர்ந்து கொண்டு பேர் வாங்கி ஊர் மக்களை காப்பாற்றி வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கையில் கொடுத்து போற்றி வரம் கொடுத்து எல்லோரும் மக்களையும் வாழ வைக்கின்றாள் அன்னை பராசக்தி என்று இத்துடன் எங்கள் வில்லிசை கதையாக நிறைவு செய்துவிட்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். எங்களுக்கு இந்த வில்லிசை ஏற்பாடு செய்து கொடுத்த ஓம் சக்தி குழுவினரான அண்ணன் பரமசிவன் அண்ணன் அவர்களுக்கும் குழுவை சேர்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் எங்களது ராஜபாளையம் திருப்பதி சங்கரேஸ்வரி வில்லிசை குழுவை சேர்ந்த அனைவர்களுக்கும் ஆசாரியண்ணன் அவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி கணத்தை அவர்கள் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எங்களது வில்லிசை நிறைவு கொள்கிறோம்.